எனக்கு தெரியாம உனக்கு தம்பி அப்படி அந்த காலத்துல நாங்கள் லாம்பில் படிச்சுனாங்க படிச்சு அது உனக்கு தேவையில்லை படிச்சு என்ன செஞ்சேன்னு உனக்கு தேவையில்லையா அந்த காலத்துல எல்லாமே அப்படி சிறப்பாக தான் இருக்கும் அந்த கிளாஸ். இப்போ ஒரு சேர்ட்டை போய் படிச்சு அவர்கிட்ட இன்னொரு பர்சனல் கிளாஸ். பாலகாண்டம் 20ஆம் சர்க்கத்தில் என்னடா ஒரே விஷயத்தையே படிச்சு கொண்டிருக்கிறேன். எனக்கே வாடம் வந்துட்டு அது பெரிய இது பெருசா. சரி அப்ப பாடி இஞ்சி வேறு பாலைவன போர் படிச்சாச்சு, மாணிக்கதை தங்கவட்ட படிச்சாச்சு. விடிஞ்சா அப்புறம் தான் கிரவுண்ட் அந்த படிக்கணும் முன்னேறணும் ஒரு ஒரு இது இல்லை என்ன மண்டையில படிக்கிறேன் ஃபைல் விட்டா மாமா எடுக்க போறேன் வெளிநாட்டுக்கு. இல்லை படிச்சேன் அங்கேயும் போனாலும் அந்த படிப்பு கை கொடுக்கும். யாழ்ப்பாணம்னா அந்த காலத்தில் அவ்வளோ மாவட்டத்தில் முன்னுக்கு இருந்தது எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இருந்துச்சு. திறமையும் படிப்பும் என்றது யாராலையும் அழிக்க முடியாது, அது நம்மளோடய இருக்கும். மகாபாரதத்தில் சஞ்சயன் குறிப்பிடும் 52 நாடுகள், மகாபாரதத்தின் பீஷ்மன் பாரதத்தின் 9ஆம் அத்தியாயத்தின் தென்பகுதியில் இருக்கும் நாடுகளில் பேர்கள் சஞ்சயம் பகுதியில் இருக்கும் என்று கூறப்படுகிறது. ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் நடந்ததாக நம்பப்படும் மண்டசௌர் பாடி வடிவா பாடி பாடி டிவி போட்டு தான் சிம்ம ஆளுக்கு ஒரு டிவி போடுங்க. பிளேன் டீ இஞ்சி இஞ்சி போடு அப்படி அவனை இஞ்சி போட்டுவாமா இஞ்சி நல்லா கொத்தி போடுங்க இஞ்சி. படி நீ படி நீ படி 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 படி. மண்டசௌர் என்னும் இடத்தில் உள்ள ராமணன் கோவில் 16 விடட்டும். இல்லை குளிர். இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தின் மேற்கு பக்கத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தில் எல்லை பகுதியில் மண்டசௌர் என்னும் நகரம் அமைந்துள்ளது. இங்கு ராமணனை மக்கள் தெய்வமாக வழிபடும் கோயில் உள்ளது. ராமணனுக்கும் மண்டோதரிக்கும் இங்குதான் திருமணம் நடந்ததாக இவ்வூர் மக்கள் கூறுகின்றனர். இங்குள்ள ஆலயத்தின் வழியில் ராவணனின் பிரம்மாண்டமான சிலை அமைக்கப்பட்டுள்ளது. ஆலயத்தின் உள்ளே பெண் தெய்வங்களை சிலைகள் வைத்து வணங்கப்படுகிறது. இச்சிலைகளை அருகில் என்ன வாங்குறது பவோடா பிஸ்கட் ராவணன் இவ்வுலகத்தில் ஆட்சிதவன் என்பதை ராமாயணத்தில் பல இடங்களில் வால்மீகி முனிவர் குறிப்பிட்டுள்ள பாலகாண்டத்தில் பாலகாண்டம் 20ஆம் சர்க்கத்தில் என்னடா ஒரே விஷயத்தையே படிச்சு கொண்டிருக்கிறேன். எனக்கே வாடம் வந்துட்டு அது பெரிய இது பெருசா. சரி அப்ப பாடி படிவா பாடி. இதிலிருந்து ராவணன் 3 உலகங்களையும் அடக்கி ஆண்டுள்ளதாக என தெரிய வருகிறது. ராவணன் காலத்தின் முன்பே அவன் படிக்கிறான் இருந்தேன் பெருசா சத்தம் கேட்குது. நீ அதை விட பெருசா சத்தம் போட்டு. ராவணன் காலத்தின் முன்பே உலக நாடுகளின் இந்தியாவின் வடக்கு பக்கத்தில் தெற்கு பக்கத்திலும் கிழக்கு பக்கத்திலும் அமைந்துள்ளது. மனித குலம் தோற்றாது என்று நோக்கி இன்னும் கொஞ்சம் பெருசா படி. அவன் சத்தம் தாங்க. குமரி நாட்டின் வடபகுதியில் பாரத இந்திய துணைக்கண்டத்தின் பகுதி. ராமன் காலத்தின் முன்பே உலக நாடுகள் இந்தியாவின் வடக்கு நீ இப்படி வச்சு இப்படி செய்ய எனக்கு விளங்கிட்டு ஏதோ ஒன்று நீ டவுட்டுகள் நோட்ஸ் இது வாட்ஸ்அப்பில் ஆர்டா இது இது ஆர்டா இது ஆர்டா இது திவ்யா திவ்யாவோ திவ்யா கிளாஸ்மேட் டவுட். நீ ஒரு விஷயத்த திருப்பி படிக்கவே எனக்கு தெரியுமாடா. நீ ஏதோ செய்யறான்னு தெரியுமாடா உனக்கு. ஏசி அது இது அப்படி அந்த காலத்துல நாங்கள் லாம்பில் படிச்சுனாங்க. அது உனக்கு தேவையில்லை படிச்சு என்ன செஞ்சேன்னு உனக்கு தேவையில்லையா? பேக்காட்டு யாரை பேக்காட்டுறா நீ? அப்படி நாளைக்கு எக்ஸாம்டா போட இருக்கேன்டா திவ்யாவோட. அவதான் டவுட் கட்டு. அவ கேட்பா நல்ல டவுட். உனக்கு டீ பிஸ்கெட் உனக்கு என்ன நான் என்னையெல்லாம் எங்க உருப்பட போறதுன்னு இல்லையா? திவ்யாவோட திவ்யாவோட ராவணன் காலத்தில் ராவணன் திருப்படா வச்சு ராவணன் 5 கிலோ வாங்கினால் இவ்வளவு மாதம் காசு எப்படி போகுதுன்னு தெரியாமல் இருக்குது. பிள்ளைன்ற படிப்பு செலவு அதுகளில் கை வைக்கக்கூடாது. பிள்ளைன்ற படிப்பு செலவு அதில் கணக்கு பார்க்கக்கூடாது. சாப்பாடு அதில் தான் பார்க்கணும். 60 சிம்ரன் தம்பி அங்க வாங்க. சிம்ரன் நிற்கிறா. இரு
நான் படிக்கணும் நாங்கள் நீ இந்த ஆனந்தம் பண்ணிட்டு ஓ சிம்டாஸ் ஓ சொல்லி இருக்கிறான் அப்படி விருப்போட எக்ஸாம் எக்ஸாமுக்கு தான் நான் சிம்ரன்ட்ட வந்து நான் எக்ஸாமுக்கு என்ன சிம்டாஸ் சிம்ரன்ட்ட நோட்ஸ் வாங்குவேன் இல்லையா அவள் படிச்சோன்னு நானே குழப்பம் நான் நோட்ஸ் வாங்க ஃபோன் அடிச்சானோ ஃபுல் அடக்கு ஃபோன் இல்லையா அவள் ஃபோன் யூஸ் பண்ணுறதே இல்லையா அப்போ அப்போ அவள் ஏன்னா படிப்பு மீதுகளா திரிகிறாள் அவள் நானே அன்றைக்கு மட்டும் நீங்கள் சிம்ரனை கூப்பிட்டு விடுங்க நான் வாங்கி கொண்டு போகிறேன் சாப்பாடு கொடுக்கவே பேசி போட்டுருக்காள் தட்டி போட்டு தான் நானே கொடுக்குறேன் அவ்வளோ இரவு போல அவ்வளோ படிப்பாக இருக்குது சொல்லுங்க அப்படி நான் வந்திருக்கிறேன் அவள் சொல்லுங்க சொல்லி என்ன நோட்ஸ் என்ன படிக்க ஜென்ரல் நாலேஜ் சொன்ன விலங்கு இல்லை தம்பி சரி பொறுங்க வா எனக்கு நேரம் பற்றி நான் படிக்கணும் ஓ அம்மா சிம்ரான் அம்மா சிம்ரான் உன்னை தேடி ஆக்கள் வந்து அப்பாடா என்ன செய்றீங்க ஆர் ஓடினது தம்பி ஆ தம்பி தம்பி உங்களோட தம்பி எனக்கு தெரியாம உனக்கு தம்பி இல்ல பக்கத்து வீட்டு பக்கத்து வீட்டு இதோட எத்தனை தரம் எக்ஸாம் எடுக்கிறேன் சொல்லு என்ன பாடம் எடுக்கிற நீ பயோ சயின்ஸ் எவ்வளோ ஒரு கஷ்டமான பாடம் அடி ஆ அந்த காலத்தில் அவ்வளோ சண்டையிலையும் எப்படி நாங்கள் படித்தாங்க தெரியுமா கரண்ட் இல்லாமல் ஆ அங்கே பேர் நான் பேர் எப்படி படித்தாங்க பேர் அங்கே பேர் விளங்குதா இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சான்னு விளங்குதா உங்களுக்கு எல்லாம் வந்து எல்லாம் செய்து டிக்டாக்கு அதுவும் ஒன்றும் நடிக்காது அழுது நடிக்காது போய் படி போ டிக்டாக்கு மண்ணாங்கடியும் பூட்டி வச்சா அது சரி ஏய் இந்த டிக்டாக் பண்ணுற லைட் யார் வாங்கி தந்தேன் உனக்கு அது சிம்ராசுடு ஆ சிம்ராசுண்டு அப்போ சிம்ராசு லைட் வாங்கி தான் வந்திருக்காங்க வந்திருக்கானா இது டிக்கெட் எடுத்துட்டு கொடுக்கணும் அப்பா போகும்போது போ சொல்கிறேன் போ 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 நே போ பூட்டி வச்ச மண்ணாங்கட்டியண்டு அப்போ சிம்ராசு நீ தான் இந்த ராணி கவசம் அப்படியே இந்த விடுதலை ஒதுக்க சரியோ ரெண்டு வீட்டை வந்து நிற்கிறீங்க எங்கே அங்கே 3 4 5 6 இதுக்கு அடுத்த அந்த புத்தகங்கள் இல்லையோ 5 பேர் பாலைவன போர் படிச்சாச்சு மணிக்கதை தங்க வட்ட படிச்சாச்சு 3 தரம் படிச்சுட்டு விளங்கி இல்லையா இல்லை விளங்கி இல்லைன்னா இல்லை கதையோட ஏர்போர்ட்டில் மாயாவி படிச்சாச்சு எல்லாம் படிச்சாச்சு சரியோ வேறு அடுத்த புத்தகம் வந்தாச்சு ஏன்னா அவனா தார் எக்ஸாம் இருக்கு எக்ஸாம் படிச்சு போடுப்பா அப்புறம் எடுத்து கிழிச்சு எறிஞ்சு விட்டுறாட்டா என்னடா அங்கே எழும்ப சொல்லித்தாங்க போல இருக்கு எங்களை இடத்த விட்டு அப்படி செய்தியில் சொன்னோம் அம்மா சொன்னவன் என்னன்னு தெரியுது என்ன சொல்ல எக்ஸாம் நடக்குதோ இல்லையோ நாங்கள் படித்து யாழ்ப்பாணம் தாண்டா எப்பயுமே முதலாகும் அதை நாங்கள் எப்பயுமே விட்டு கொடுக்கக்கூடாது இப்போ எங்கட முதல் வச்சுக்காரன் அவே பார்த்தானே பாராட்டு விழா அப்படி நடந்தாங்க என்னடா அப்போ இங்கே மண்ணெண்ணையும் விலை கூடுது எல்லாம் விலை கூடுது இரவு நேரம் சிட்டியான பிரச்சனையாக இருக்குது அங்கே பார்த்தா அங்கால பிரச்சனையாக இருக்குது இஞ்சால பிரச்சனையாக இருக்குது இடம்பெயர சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சத்தமாக கிடக்கு இடம்பெயர சொல்லி அங்கே எக்ஸாம் நடக்க எங்களுக்கு நாங்கள் படிப்போம் படித்து ஜாழ்ப்பாணம் தாண்டா எப்பயுமே முன்னுக்கு நிற்கணும் அதான் எனக்கு விருப்பம் எல்லாரும் பெறணும் அதில் இதான் இருக்குது ஜாழ்ப்பாணம் வேறு இதான் இருக்குது அதில் முன்னுக்கு இருக்கணும் நாளைக்கு என்ன டைம் போகிற வகுப்புக்கு அங்கே என்ன 3 மணி வருவியே ஓ வருவேன் நில்லு இங்கே சங்க கடையில் மண்ணெண்ணை வாங்க சொல்லுவோம் அம்மா வாங்கிட்டு வரேன்னு இல்லை சரி எண்ணி பார்க்காத தந்தாச்சு நீ இப்போ இதான் நான் பார்க்குறேன் அப்படியே வந்தாச்சு மணியாக இருந்துச்சுடா அது சக்தியும் இப்போ சக்திமான வேலை நிப்பாட்டித்தாங்களாங்க ஏரியாவுக்கு பார்க்குறேன் இல்லையா ஒன்றும் பார்க்குறேன் எக்ஸாம் முடியும் மட்டும் ஒன்றும் பார்க்கக்கூடாது சக்திமான எல்லாத்தையும் நிப்பாட்டித்தாங்க படிச்சு வந்துருவா இந்த சொத்தமாக இருக்குது இதுதான் செல் அடிக்கிறாங்க அவ்வளோங்கடா பார்த்து போ என்ன ஓ வாரண்டா நேரம்பல வார் என்னடா மகன் என்ன மாதிரி பேர் எக்ஸாம் வருது நான் படிக்கிறானோ அவன் எப்போ அவனை பிடிக்க போகிறாங்கன்னு தெரியாங்க சின்ன கூட்டு சரி எப்போ அதனால் இப்படி ஒன்று நினைக்கிறாங்க இவன் இருக்கிறான் வாய்ஸ்
நம்ம முடிவெட்டு தானே வண்டிக்கு அவர் அவர் பெருசா எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணி கொண்டு தெரியுது பிரின்சிபல் அவர் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவார். ஆனால் மூணு அப்படி என்ன இவ்வளவு கஷ்டமா இருக்கேன்டா அந்த காலத்துலடா அவ்வளவு அடிபாட்டுலையும் சரி அவ்வளவு பிரச்சனையிலையும் சரி எவ்வளவு சந்தோஷமா படிச்சுனாங்க. இப்போ வேறு எல்லா வசதியும் இருக்குது. இவைக்கு ஏசி வேணும், ஃபேன் வேணும், பத்தாவதுக்கு பர்சனல் கிளாஸ் வேணும். அந்த காலத்தில் எல்லாமே அப்படி சிறப்பாக தான் இருக்கும் அந்த கிளாஸ். இப்போ ஒரு சேர்கிட்ட போய் படித்து அவர்கிட்ட இன்னொரு பர்சனல் கிளாஸ். அந்த காலத்தில் ஒரு ஒப்பில் தான் இந்த எல்லா பாடமும் இருக்குது. அப்படி இருந்து வேறு இப்போ படித்து நான் ஒரு மாஸ்டராக வந்தேன். சரி வர மாட்டாங்க. என்னடாப்பா கஞ்சா அப்படி இப்படின்னு போய்கொண்டே இருக்குது கிடையாது. இந்தபடி என்ன இந்தபடி நாங்கள் போன முறை தான் வழியில் வந்தோம். அப்போ அது இப்போ வேறு பிரச்சனை. அது திருத்த என்ன சொல்லாப்பா இந்த சமூகமே ஒரு வித்தியாசமாக போய் கொண்டு இல்லை கொண்டு இருக்க உள்ள போட்டு இருக்காது திருத்தி எடுத்து என்னன்றே தெரியாமல் இருக்கணும். மனுஷன் மாதிரியே அவன் படிக்கிறான் படிக்கிறான் இல்லை மாமா உள்நாட்டுக்கு எடுப்பாரு இருக்கிறான். உனக்கு அதுதான் எனக்கு அடிக்க வரான் அவன் படி என்ன உங்களை என்ன செய்யறான்னு தெரியாமல் இருக்கணும். மோட்டர் சைக்கிள் எடுத்து சொல்லி நிற்கிறாங்க. அது சின்ன பண்ணாமல் அந்த பெரிய பைக் அதோட எடுத்துறேன். அப்போ தான் சவரால் அள்ளியாங்களை போடுறதுக்கு இந்த பிசர் வேலை கொடுத்துறா அந்த மோட்டர் பைக் அந்த வேலை இதெல்லாம் கொடுத்துரு. நிம்மதி இல்லாமல் கிடக்குடா பிள்ளைகளை பெற்றாடா. என்ன செய்யற? ஏன்னா எக்ஸாம் டியூட்டி உனக்கு அங்கே வந்துருக்கு. எக்ஸாம் டியூட்டி வந்துருக்குது. இதை வந்துருக்கு. ஓ என்ன செழிப்பாக கேட்குறேன். என்னத்தியாடா கொஞ்சம் பேர் அந்த காலத்துலடா படியங்களை படிப்பிக்க ஆசையாக இருக்குது. இப்போ இதில் படிப்பிக்க ஏன்டா அந்த கிளாஸுக்கு வந்தேன்ட மாதிரி அவன் ஒரு எனக்கு அட்வைஸ் பண்ணுறேன். அவங்க கிரவுண்ட் அமௌண்ட் இருக்கிறாங்க. நான் என்னத்தை செய்ய? அது சரியா என்ன செய்ய? நான் ஒன்று கேட்குறேன், தப்பா நினைக்காது. எங்கடா நீ தானடா உண்டமான நீ தானே திருத்தி வைக்கணும். இப்போ திருந்துதல் இல்லைடா ஒன்றுமே. இப்போ கதைச்ச திருப்பி கதைக்கிறாங்க. நாங்கள் அந்த காலத்தில் என்ன இருந்தாங்க ஒரு சொன்னால் சரி வந்துட்டு பேசாமல் போவோம். யாழ்ப்பாணம்னா அந்த காலத்தில் அவ்வளோ மாவட்டத்தில் முன்னுக்கு இருந்தது எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இருந்துச்சு. இன்றைக்கு எல்லாரும் திட்டம் போட்டு செய்து எங்களோட எல்லா இனத்தையை நாசமாக்கி எங்களோட மொழியை நாசமாக்கி எங்களோட படியங்களை எல்லாரையும் நாசமாக்கி போட்டான். அப்போ இப்படி தான் போகுது. வர நிறைய ஒரு மாற்றம் இருந்தாலும் ஏதாவது ஒரு அநீதி ஒன்று நடந்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு சிஸ்டம் மாதிரி ஏதாவது நடக்கும். எங்களோட படியங்களை என்னென்னு தான் திருத்துறேன்னு தெரியாமல் இருக்குது. என்னத்துக்கு வர சொன்னீங்க? தெரியுறேன் குரலி குத்து காட்டுறது முதலாவது நிப்பாடு சொல்லி போட்டேன். எங்க தெரிஞ்சிட்டு வாரா? இப்போ தான் விளையாடிட்டு வராங்க கிரவுண்ட் இல்லையா? பிடிஞ்சா அப்படிதான் கிரவுண்ட்ல அந்த படிக்கணும் முன்னேறணும்ன்ற ஒரு இது இல்லை என்ன மண்டையில. படிக்கிறேன் இந்த ஃபைல் விட்டா மாமா எடுக்க போறாரு வெளிநாட்டுக்கு. இந்த படிச்சு என்னத்தை செய்யறேன்? அங்கேயும் போனாலும் அந்த படிப்பு கை கொடுக்கும். இந்த ஒரு போக்கு வழி அந்த கலசல கொஞ்சம் அலம்பி கொண்டும் கிரவுண்ட்ல போய் நின்று விளையாண்டு கொண்டும் அந்த நேரத்துக்கு படிச்சா கொஞ்சமாச்சும் மண்டைக்குள்ள ஏறும் தானே படிப்பு. பாருங்க எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் ரோட்டில் பிச்சை எடுக்கிறாங்க. காணாததுக்கு வேலையே இல்லாமல் ஆக்கள்கிட்ட போய்க்கு அதையும் இதையும் சொல்லி காசு வாங்குறாங்க வெளிநாட்டுக்காரர்கிட்ட. அந்த மாதிரி நீமாக போறிய மாமாவை நம்பி எத்தனை நாளைக்கு இருப்பா? மாமா கைவிட்டு என்ன செய்வா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. மரியாதை ஏஎல் பாஸ் பண்ணி யூனிவர்சிட்டி போகிற வழியை பாரு. யூனிவர்சிட்டி என்ன விருப்பம்? அங்கே என்ன படித்தவங்க எல்லாம் பேர் இல்லாமல் தான் இருக்கிறாங்க சும்மா. இப்போ உன்னை வேலைக்காக மட்டும் நான் படிக்க சொல்லல. படிப்புன்றது எந்த வயசுலயும் நமக்கு கை கொடுக்கும். எங்களோட நாட்டை பொறுத்த வரையில படிப்பை விட்டுட்டு சின்னல இருந்த தொழிலை பழக்கி ஒரு தொழில்முறை கல்வியை கொண்டு வந்தா இப்ப எல்லாம் படிச்சுட்டு நம்ம வேலைக்கு போவாங்க. சரி எனக்கு விளங்குது. இப்ப நீ என்ன சொல்ற? நான் படிச்சான்னு வேலை இல்லைன்னு சொல்றேன். எத்தனை பேர் ஜூனி முடிச்சுட்டு எத்தனை பேர் வேலை இல்லாம ரோட்டு வழி நிற்கிறாங்க. இங்க உனக்கு விளங்குற மாதிரி நான் சொல்றேன். யாரோ ஒருத்தன் 18 வருஷத்துக்கு முதல் பாடின பாட்டை வச்சு இப்ப அவனோட திறமையால அவன் ஒரு படத்துல பாட்டு பாடலையா? அந்த மாதிரி தான் திறமையும் படிப்பும்ன்றது யாராலையும் அழிக்க முடியாது. அது நம்மளுடைய இருக்கும். அது இருந்தா நமக்கான வாய்ப்பு எங்க இருந்தாலும் எப்படியும் தேடி வரும். அதை மண்டையில ஏற்றிட்டு படிக்கிற வழியை பார். கொஞ்ச நாள் தான் அதுக்குள்ள நான் படிக்கணும்னு நினைச்சா படிக்கலாம். கொஞ்ச நாள் 2 நாள் 3 நாள்லாம் இல்லை. பின்னேற மரியாதை கொப்பி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வா, நான் சொல்லித்தரேன். இப்படி நான் கிரவுண்ட் பக்கம் போறல சொல்லி போட்டு நான் எடுத்து வரேன், கொப்பி எடுத்து வரேன். இந்தபடி நாங்கள் போன முறை தான் வழியில் வந்தோம். சொல்லி போட்டு
உனக்கு அதுதான் எனக்கு அடிக்க வரான் அப்படி படிக்கிறான். உனக்காவது பரவாயில்லை, வெளிநாடு போராட்டம். டியோ பிளேன் டியோ பிளேன் டி பிளேன் டியோ சிலப்பதிகாரத்து உரை அவங்க பிளேன் டியோ போடு. ஜோன் பேர் என்ன திருப்பி படிச்சோன்னு இருப்பேனா என்ன ராமாயணம் ஒன்றே தான் எனக்கே வானம் பண்ணுது.